இதுல இன்னும் ஒன்றை சொல்றேன் வந்து அந்த மெசேஜில் திரு CVK சிவஞானம் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் வந்து ஜூலை மாதம் 25 எழுதின மெசேஜில் நான் ஆங்கிலத்தில் தான் எழுதினேன் வந்து நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். அதில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த டிராஃப்டை வந்து அவர்களுக்கு அனுப்பி போட்டு வந்து அதோட டைப் பண்ணி போட்ட மெசேஜ் வந்து ப்ளீஸ் கன்சிடர் சைனிங் திஸ் மொமெண்ட் லெட்டர். If there are changes to the letter that will make it acceptable to you, which the current document falls short of, please let me know ASAP for us to circulate and consider. Gotcha. அதுல வந்து எந்த ஒரு இது செய்யலா அது செய்யலான்னு எந்த ஒரு நிபந்தனையும் அங்க கிடையாது. இது 25 நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு கிழமை இருக்கு. நாங்கள் எங்கட டெட்லைனாக வந்து நாங்கள் எங்கட மக்களுக்கும் எங்களோட இந்த விடயத்தில் வந்து அக்கறை செலுத்துற அனைத்து தரப்புகளுக்கும் வந்து சொல்லியிருந்தா வந்து ஆகஸ்ட் 1. அப்ப போதிய அளவு நேரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்கள் விரும்பின விஷயங்களை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக் கொள்றது. ஆனால் எங்களோட ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக 31 டெட்லைன் 1 என்று அறிவிச்ச இடத்துல 31 தான் முதல் தடவையாக வந்து அவர்கள் எங்களோட தொடர்புக்கு வருகிறார். அவர்கள் தான் தொடர்புக்கு வந்தார். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த கூட்டத்தை பூர்ண நேரத்திலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ வரவே இல்லை. இப்போ அந்த டெட்லைனுக்கு முதல் நாள் தான் அவ உண்மையிலே தொடர்புக்கு வரையினோம். இதுதான் நடந்த சம்பவம். இது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கின்றா தாராளமாக இந்த பொது அமைப்புகள்கிட்ட அனுமதி இல்லாம சிவில் சமூகம் கடிதம் வாங்கினு சொல்றபடியா அந்த சிவில் அமைப்பு மேல நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க? ஒரு சில பொது அமைப்புகள்கிட்ட அனுமதி இல்லாமல் சிவில் சமூகம் கடிதம் நீங்க சொன்னீங்க. அந்த சிவில் சமூகங்கள் அந்த பொது அமைப்புகள் அனுமதி சிவில் சமூகம் வந்து அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா சிவில் சமூகம் அந்த கையொப்பங்களை எடுத்த தரப்பால் வந்து எல்லாத்தையும் கேட்டு தான் அவங்க அனுமதியோட தான் வெளியிட்டதான் அவர்களுடைய நிலப்பாடு. ஒரு சில தரப்புகள் தங்களுடைய அனுமதி இல்லாமல் தான் கடிதம் அது உத்தியோகபூர்வமாக வந்து அவங்க அதை வெளியிட இல்லைன்றதை வந்து சொல்றாங்க. அந்தந்த தரப்புகள் நாங்கள் கேட்கிற இடத்துல வந்து உத்தியோகபூர்வமாக வந்து நாங்கள் அப்படி அறிவிக்க இல்லைன்றதையும் சொல்றாங்க. அப்ப இதுல வந்து உண்மையா நீங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் தானேப்பா, உண்மையா அறியும் சிவில் சமூகத்தில் கையெழுத்து பண்ணாங்க. மற்றது நாங்கள் ஒரு கோரிக்கையா விட விரும்புகிறோம். தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதை நாங்கள் எத்தனையோ இடங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். வந்து அவை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தரப்பு. 8 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் வந்து இந்த ஐநா மனிதமே பேரவை உறுப்பு நாடுகளுக்கும் ஐநா மனிதமே ஆணையாளருக்கும் வந்து அவர்கள் உத்தியோகபூர்வமான ஒரு நிலப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பில் வந்து அறிவிக்கணும். அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை. இந்த ரகசியமா போய் வந்து கதைச்சு பேசி வந்து பின்கதவால வந்து கதைச்சு பேசுற வந்து அப்படி இருக்கக்கூடாது. அதுல அவருடைய ஒரு சிலர் வந்து அப்படி செய்யணும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலர் வந்து அமைதியாக ரகசியமாக போய் பல சந்திப்புகளை செய்யணும். அப்ப அப்படி இல்லாமல் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்ற தரப்பு வந்து எந்த விதமான கூச்சலும் மறைவும் இல்லாமல் தங்களுடைய உத்தியோகபூர்வமான நிலைப்பாட்டை வந்து அவர்கள் வெளிப்படுத்தணும் தமிழ் மக்கள் சார்பா. அதுதான் உண்மையில தேவை. சொல்லுக்கும் செயலுக்கும் இடையில இடைவெளியில் இருக்கக்கூடாது. அந்த வகையில வந்து நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது விசேஷமாக தமிழரசு கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். மெட்டவே மக்களுக்கு பெருசாக பொறுப்பு கொடுத்தது இல்லை என்றால் வந்து அவர்கள் நேரடியாக மக்களாலே தெரிவு செய்யப்படாதான். ஆனா அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் வந்து அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது வந்து அந்த தங்களுக்கு வாக்களித்து தங்களுக்கு ஆணையை கொடுத்த தரப்பு என்ற வகையில இந்த பொறுப்புக்கூறல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தமிழ் தேசம் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு நிலையிலே ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்திய ஆகணும் என்ற நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை அவர்கள் பகிரங்கப்படுத்தி இந்த உறுப்பு நாடுகளுக்கு வந்து அதை எப்படி முன்னுக்கு கொண்டு போறது தொடர்பாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். எழுத்து மூலமாக வெளிப்படுத்தி அதை வெளிப்படையாக வந்து உலகத்துக்கு தெரியக்கூடிய வகையிலே அவர்கள் செயற்பட வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடம் தாழ்மையோட வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இந்த நேரத்தில் வந்து சில வகையில் மக்களால் தெரிவு செய்யப்படாத தரப்புகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அந்த 8 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி
புலியான வகையில வந்து அந்த கட்சியில பெயரை பாவிக்கிறான்றது பொருத்தமில்லை. அது ஒரு அன்னத்திக்கு, அது பொருத்தமில்லை, அது பொருத்தமில்லை. ஆகவே நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அது கட்சியில நிலப்பாடாக இருக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியாக இருந்தால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய நிலப்பாடுக்கும் தங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளியும் இல்லாட்டி வந்து கட்சியினுடைய நிலப்பாட்டோட வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கையொப்பம் விட்டு ஒரு கருத்தொண்டை வெளிப்படுத்தணும் என்று நாங்கள் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். பேருந்து சொல்லக்கூடாது வந்து அது கட்சி என்ன செய்ய எங்களுக்கு அவை இதை வந்து எங்களுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை, உங்களுக்கு தெரிந்தான கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்றதை வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வந்து அவர்களுக்கு மக்கள் வழங்கியிருந்த ஆணைக்கு அவர்கள் அந்த ஆணையினுடைய பெருமதியை சரியாக விளங்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கு நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் ஒரு விசாரணை ஒன்று தொடர்பாக அவர்கள் அதை மிக ஆணித்தரமாக வலியுறுத்தி ஒரு கருத்தை தெரிவிக்க வேணும் என்பதை நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.